சின்ன வயசுலையா? அப்புறம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு சொல்லலாம். ஸோ ஹாய் கைஸ், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் இப்போது என்னோடய நேட்டிவ் பிளேஸான தேனிக்கு போகிறோம். எப்பயுமே தேனிக்கு பார்த்தீங்கன்னா நான் தனியாக போவேன், இல்லை ஃபேமிலியோடு போவேன். இப்போ அந்த மாதிரி அதுதான் வேணும்னே பண்ணுறானுங்க. சரி, ஓகே. இப்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன். ஃப்ரெண்ட்ஸ்னால் வேறு யாரும் இல்லை, இவன் ராஜசேகர், இவன் கார்த்தி, இன்னும் சுரேஷ். ஆமாம், இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்க வந்து சேலமில் வந்து ஜாயின் ஆகிடுவானுங்க, ஏன்னா அவங்க பெங்களூர்லேருந்து வராங்க. ஸோ எஸ், அதான் நான் இதுக்கப்புறம் தேனியில் போய் என்ன பண்ணுறோம், எங்கெல்லாம் போகிறோம், அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக நாங்கள் இப்போது திண்டுக்கல் வந்துவிட்டோம். திண்டுக்கல்லில் இப்போது நாங்கள் வந்து சிவா பிரியாணி இப்போ வந்திருக்கோம். ஸோ இதுதான் சிவா பிரியாணி. திண்டுக்கல்லில் ஆக்சுவலாக தலப்பாக்கட்டி பிரியாணி, வேணு பிரியாணி, அப்புறம் சிவா பிரியாணி 3 ஃபேமஸ்ஸு. நாங்கள் இப்போது சிவா பிரியாணி ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வந்து உட்காந்துருக்கோம், இலையெல்லாம் போட்டாங்க, பிரியாணி சொல்லியிருக்கோம், ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, மைக் எடுத்துகிட்டு வரல, அது 2வது. இதுக்கப்புறம் ஊர்லேருந்து எவனாவது ட்ரிப்புன்னு கேட்டு வந்தானா கொஞ்சம் பார்த்து யோசிச்சே கூட்டிகிட்டு வாங்க. எல்லாம் கோலாக இருக்கானுங்க. அதான் ஏதோ பிளான் பண்ணுறானுங்க என்னை வச்சு. பார்ப்போம். ஏதோ இவ தான் எங்கள் மாமா. மாமா இங்கே போய் so this is mutton biryani. Wow, nice. எடுத்துக்கோ பீஸ் எடுத்துக்கோ. பிரியாணி எப்படி இருந்தது? பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா இருந்தது பிரியாணி. பேட் வேர்ட்ஸ் பேசலாமா? பேர்ட் வேர்ட்ஸ்லாம் பேசக்கூடாது, ஜஸ்ட் ரிவ்யூஸ் மட்டும் தான் சொல்லணும். ஸோ நம்ம இப்போ வந்து சிவா பிரியாணி திண்டுக்கல்லில் சாப்பிட வந்தோம். ஸோ உனக்கு எப்படி இருந்தது? எனக்கு சூப்பராக இருந்தது. உனக்கு நல்லா இருந்தது? பெங்களூர்ல வந்துருக்காங்க, எது சாப்பிட்டாலும் நல்லா இருக்குமா? கூடயே வந்த கலர் கோழி கொஞ்சம் எங்க அது எங்கே போச்சுன்னு தெரியல. வரோம். கார்த்தி, உனக்கு பிரியாணி பிடிச்சதா? நல்லா நைஸ், பட் பெட்டர். சென்னை விட இங்கே கம்மி தான். இல்லை டேஸ்ட் நல்லா தான் இருந்தது, பட் அது சைடு எதுவும் கொடுக்கல. ஆமாம், கொஞ்சம் சப்புன்னு இருந்தது. எனக்கும் நானும் தால்ச்சான்னு வேற இந்த ஊர் தால்ச்சான்றது கொஞ்சம் சாம்பார் மாதிரி தான் இருக்கும். 2வது ரேட் வைஸ் கொஞ்சம் அதிகம், குவான்டிட்டி கம்மி. 2வது சைட் டிஷ்ஷும் வந்து கொஞ்சம் 360 ரூபா. மேக்னாவில் சிக்கன் பிரியாணி வந்து எவ்வளோடா? 300 ரூபாவா? மேக்னாவில் சிக்கன் பிரியாணி 300 ரூபா. மட்டன் பிரியாணினா யாமைதீன், அதுவும் பல்லாவரத்தில் இருக்க மெயின் பிரான்ச்சு. ஸோ கலர் கோழி குஞ்சு வந்தாச்சு. எதுக்குடா? ஐயோ, சொல்லுங்க. நம்ம வந்திருக்க இடத்துக்கு பேரு மாந்தோப்பு. மாந்தோப்பா? இல்ல, இது வந்து கும்பகர ஃபால்ஸ். இது இல்ல இங்க வந்து அலோடு இல்லைங்க. நிறைய மழை பெஞ்சதால அங்கே அலோடு இல்லைன்ட்டாங்க. ரெட்டில்ஸ்ல இருந்து 60 கிலோமீட்டர் வந்தா தடா ஃபால்ஸ். இங்க பாரு, டிரெக்டட் பை ராபர்ட். தேனி மாவட்டத்தை தப்பா சொல்லாத, நிறைய பார்க்க வேண்டிய இடம் இருக்கு. இவதான் பெரிய. ஏய் கார்த்தி, நீ ஒத்தந்தாண்டா வந்ததுக்கு தண்ணியில நிக்கிற. தண்ணி எல்லாம் அந்த பக்கம் போகுது. ஆமா மச்சான், பார்த்தேன் வீடியோ போகுது, பார்த்து போங்கடா. ட்ரெக்கிங் தானே கேட்டீங்க? இதான் ட்ரெக்கிங், போங்க. நாங்கள் தான் பேர் கிரில்ஸ். ஆமாடா, திடீர்னு இவ்வளோ அதிகமாகிடுச்சு. நம்ம பசங்க யாரும் இறங்கல.
அதான் இவனுக்கு டுபாக்கு இருக்க. இது கொஞ்ச நேரத்தில் பாரு எவ்வளோ தண்ணி. ஐயோ மச்சா செம்ம தண்ணி. இப்போ எவ்வளோ தண்ணி போகுது. ஸோ கைஸ் இவதான் நம்ம ஃப்ரெண்டு கார்த்தி. ஆக்சுவலாக ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்ல தண்ணியில் அங்கே போய் மட்டும் நின்றுதா கண்டிப்பாக அடிச்சுட்டு போயிருக்கோம். அவ்வளோ தண்ணி வந்ததுக்கு. ஸோ பொதுவாக இது மாதிரி இடத்துக்குலாம் போகனா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். எப்பயுமே கொஞ்சம் பார்த்து இருக்கிறது தண்ணியில். பிகாஸ் தண்ணி எப்போ ஃப்ளோ அதிகமாகும்னு சொல்லவே முடியாது. பார்ப்போம் இப்போ நாங்கள் அடுத்து எங்கே போகிறோன்னு தெரியல. யாரு நம்ம பதட்டப்படல. வீட்டில் வந்து பெரியவங்க வந்துருந்தாங்க அவ்வளோதான். இந்த ஃபால்ஸை சஜஸ்ட் பண்ணுறது எங்கள் டேடி, எங்கள் மம்மி. நல்லா இருக்குன்னாங்க. ஆனால் இவ்வளோ நல்லா இருக்குன்னு இப்போ தான் தெரியும். ஆமாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது அங்கே தான் தண்ணி அதிகம். வாங்கடா போகலாம். நம்ம கிராஸ் பண்ணி போனோம்லப்பா. எவ்வளோ தண்ணி போய் மச்சான் கொஞ்ச நேரத்தில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணாருக்கு போய்கிட்டு இருக்கோம். கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நைட்டு நேற்று ட்ரைவ் பண்ணதுனால. நம்ம வெறும் ட்ரைவ் பண்ணதால தான் லேட் ஆச்சு. மற்றபடி ஆமாம். ஸோ ஆக்சுவலாக போகிற வழியெலாம் பயங்கரமாக இருக்குது. நல்லா ஃபாகு, ரோடே தெரியல எங்களுக்கு. ஸோ கைஸ் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா மூணாருக்கு தான் போயிட்டு இருக்கோம். சொல்லுங்கள் அப்படியே ஏதாவது. ஸோ சின்ன ஒரு டீ பிரேக்குக்காக நிப்பாட்டினோம். அப்படியே இந்த டீயில் அப்படியே பாருங்களேன், அழகாக இருக்குது. கல்லு கிடைக்கும். உன்னை பேச சொன்னதுக்கு தப்பு தான். உங்களை பேச சொன்னது தப்பு தான். நல்லா இருக்கு ஆக்சுவலாக வாகமனில் கூட இவ்வளோ மிஸ்டு தான் இருந்தது வரும்போது. ஆனால் அப்போ கொஞ்சம் மழை பெஞ்சது வாகமனில். இங்கே மழை எதுவும் பெய்யல. அது வைரமுத்து இருக்காரு பாரு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வைரமுத்துக்கு தூரத்து சொந்தம் இவரு. ஆமாம், ஆர்ட் ஃபீல்டு. இவனும் ஒரு ஆர்ட் ஃபீல்டு தான். சென்னை ஆர்ட் தேட்டர் ஓனர் இவர் தான். இவரு அந்த வராங்க. வச்சா வாடா. பேசவும் மாட்டான், ஜிப்பா ஒரு சிரிக்கவும் மாட்டான். அதான் பார்த்தீங்கன்னா தெரியும். பேண்ட் ஒரு பேசவும் மாட்டான். எதுக்கு வந்தாலே தெரியல இந்த ட்ரிப்புக்கு. அவன் பாட்டுக்கு வரான், அவன் பாட்டுக்கு போகிறான். இது மாதிரி சில சைக்கோவும் வருங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது. ஆக்சுவலாக இதான் மூணாறு. நம்ம இப்போ எங்கே போகிறோம் சொல்லு. மூணாறு போகிறோம். ஏய் மூணாறு வந்துட்டோம்டா. அங்கே வந்து போட்டிங் கேட்டோம். கிளைமேட்டு சரியில்லாததுனால ஸ்பீட் போட்டிங் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். என்னங்கடா மாதம்பட்டி என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ கைஸ் இப்போது நாங்கள் எதுக்கு போக வந்தோம்னா கயாக்கிங் போக வந்திருக்கோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக சிங்கிளும் இருக்குது, டபுளும் இருக்குது. டபுள் பார்த்தீங்கன்னா 220 தான், சிங்கிள் வந்து 250 சம்திங். ஸோ ஆல்ரெடி நம்ம பசங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க அங்கே. நீங்கள் போய்ட்டு உட்காருங்க. ஓகே.
മൂന്ന് സിംഗിളാടാ പറഞ്ഞത് ഞാൻ. എന്നിട്ട് ഒരു ഡബിളും ഉണ്ടായിരുന്നു ആട്ടെ. ഒരു ഡബിള് 3 സിംഗിള്. இங்கே உட்காரலாமா இல்லை எப்போ உட்காரலாம்? കച്ചി വിടാൻ പറഞ്ഞിട്ടാണ് പോയത്. ഇത് സമയമാകുമെന്ന് ആലോചിച്ചിട്ടാടാ ഞാൻ പറഞ്ഞത്. சரி சரி ഓക്കെ. എന്നാ உட்காரலாமா? ഏ ഉക്കറ. பின்னாடி உட்காரு ஃபஸ்ட்டு. கார்த்தி ഞാൻ ഒരു സിംഗിൾ பார்த்து உட்காரு. നിന്ന് ആട്ടെ. ഇതുവരെ ടൈം ആണെന്ന് சொல்லிட்டு ഫസ്റ്റ് 3 സിംഗിൾ மட்டும் ஏத்தி விட சொன்னேன் அவனை. എൻ്റെ അടുത്ത് ഒരു സിംഗിൾ കച്ചി വിടാൻ പറഞ്ഞിട്ടാണ് പോയത്. വിട്ടു ആട്ടെ. பாத்துரா தண்ணிக்குள்ளே போயிட போகிற. நான் உட்காரணுமா? டேய் பாத்துடா, நல்லா ஓட்டுற கத்தியாடா. தனா இப்படி வாடா. ஏய் இப்போ நாங்கள் வந்த ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட் மேகமலை. ஸோ இங்கே ஆக்சுவலாக மிஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்படியே போகிற வழியில் பசி எடுத்துச்சு. காத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆஃபீஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு எங்களோட வந்ததுக்காப்புல கல்யாணம் ஆச்சுன்னா எவ்வளோலாம் பொய் சொல்ல வேண்டியமோ அதெல்லாம் ஃபேமிலி ட்ரிப்னு ஃபேமிலியோட போயிருக்காப்புல. ஆமாம், அதான் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நிறைய பொய் சொல்ல வேணும்னு காத்தி மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். காத்திட்டு யூடியூப் சேனல் இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஜாலியாக இருப்பது. ஆமாம், நான் மச்சான் ஜாலியாக தான் மச்சான். ஆ ஓ நைஸ். ஏடா யார் இருக்காங்கன்னே தெரியல. அப்படி போய் போ. ஏய் நைஸ். மனசில் துயரம் துக்கம் எது இருந்தாலும் இங்கே வாங்க. வந்து இங்கேருந்து எழுதி வச்சுருங்க. டேய் செத்துருங்க. நம்ம வந்து மோட்டிவேட் தான் பண்ணோம், யாரும் டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது. நம்ம யூடியூப் சேனலோட பர்பஸே தான். சரியா? நெகட்டிவிட்டின்னு ஒன்று இருந்தால் பாசிட்டிவிட்டின்னு ஒன்று வரும். அட்டா பின்றியடா. கார்த்தி குதிரை சவாரி போறியா? இப்படி நீங்கள் குதிரையை காத்தி மேலே எடுத்துப்பீங்களா? கார்த்தி இங்கேருந்து விழுந்தா எப்படி இருக்கும்? எடுக்கிறது 1 மாதம் ஆகும். அதான் எடுக்கிறதுக்கா தேடவே முடியாது. வியூ பாயிண்ட் 100 meters only. என்னடா டிக்கெட்டா? என்ன ஆ என்னடா என்னடா பேசுறானுங்க? டேய் டவர்ல இருந்து பார்த்தா ஒன்றும் தெரியல. ஆமா மச்சான், எவ்வளோ சாப்பிட்டாலும் உனக்கு செமிச்சது. லோடு எவி இல்லை. நீ பாரு எப்படி இருக்கு பாரு. ஐயோ செத்தாலும் ஒன்றா செத்துலண்டா. நீ எல்லாம் பார்த்துட்ட மச்சான், நாங்க ஒன்றும் எதுவும் பார்க்கல. டேய் தனா, டேய் ரொம்ப போவாதடா, ஒன்றுமே தெரியல. சூப்பராக தான் இருக்கும், விழுந்தா அதை விட சூப்பராக இருக்கும். மாமாவா நம்ம இவதான் எல்லாரும் நம்மளை வந்து தூக்கணும். ஐயோ மச்சான், அதான் எனக்கும் தெரியல. 200 மீட்டருக்கு கீழே போலான்னாங்க. அடா பாவீங்களா டேய், பார்த்து வாங்கடா. எல்லாருமே கொஞ்சம் பார்த்தே வாங்க. டேய் இவன் பாடுறா போயிட்டே இருக்கான்டா.
மச்சான் வாகமேன்ல கூட இது மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் உனக்கு இது மாதிரி ப்ரைவேட் பிளேஸ்லாம் இல்லைங்கப்பா. எப்படி இருக்கு இப்போ? விழுந்தா மச்சா விழுந்தா ஆள் காலி. கைஸ் கொஞ்ச நேரத்துக்கு பேட் வேர்ட்ஸ் யாரும் யூஸ் பண்ணாதீங்க, வீடியோ போயிட்டு இருக்கு. ஏன் நிற்க முடியாது மிஸ்ட் இல்லைன்னா? பள்ளமா தெரியாதா? இன்னும் அதான் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. உனக்கு மிஸ்ட் இல்லாமல் இருந்திருந்தா உனக்கு வியூ செம்மையாக இருந்திருக்கும். மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக மறைச்சிருச்சு, இப்போ ஒன்றுமே தெரியல.